நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இயேசு பெருமான் சொல்கிறார், எதற்காக தேர்ந்து கொண்டார்? நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி உங்களுக்குள் நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்றார். ஆக ஒரு மனிதனை கடவுள் பாவங்களை மன்னித்து தேர்ந்து கொண்டது எதற்காக என்று சொன்னால், விண்ணக வாழ்வை கொடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பரலோக வாழ்வை கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் அப்பிள்ளைகள் கனிகள் தந்து சாட்சியாக மாற வேண்டும். மத்தேயு 3:8 வாசிப்பது போல மனந்திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுத்து சாட்சியாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:9 வாசிப்பது போல ஒளிக்குரிய கனிகளாகிய உண்மை, நன்மை, நீதி இவற்றை கொடுத்து சாட்சியாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 வாசிப்பது போல அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, சாந்தம், தன்னடக்கம், விசுவாசம், நன்மை போன்ற கனியினை ஆவிக்குரிய கனியினை கொடுத்து சாட்சியாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் கனிகள் கொடுக்கவும், அந்த கனிகளில் அவர்கள் நிலைத்திருக்கவும், அந்த கனிகள் அவர்களுக்குள் நிலைத்திருக்கவே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட தேர்ந்து கொண்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். என்னை படைத்த கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார், நான் இவ்விதமான முப்பெரும் கனிகளை கொடுத்து என் கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.